தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனை பின்னுக்கு தள்ளினார் பிரேமலதா. திருமாவளவனை பின்னுக்கு தள்ளினார் பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் நட்சத்திர பேச்சாளர்கள் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். திருமாவளவன் பேச்சு அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். கட்சி சார்பின்றி அனைவரும் அவருடைய பேச்சை கேட்பார்கள். சமீப காலமாக அவருடைய பேச்சு சாதி அடிப்படையில் உள்ளது, அது வேறு விஷயம். அதுவும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறாப்புல இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் திருமாவளவன் பேச்சு திமுக கூட்டணியில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்தாப்புல, கனிமொழிக்கு அடுத்தாப்புல திருமாவளவனுடைய பேச்சு தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். ஆனால் தற்பொழுது திருமாவளவன் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சியினர் பிரேமலதாவுடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக உள்ளனர். செல்லும் இடங்களிலெல்லாம் பிரேமலதாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரேமலதா பிரச்சாரம் செய்கிறார். அண்ணன் சொல்லிட்டு உயிரை விடுறாப்புல ஸ்டாலின் மேலே. மேலும் பிரேமலதா டான்ஸ் ஆடுறாங்க, கதறி அழுகிறாங்க, ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆக தேர்தல் பிரச்சாரத்தில் திருமாவளவன் பேச்சை விட பிரேமலதா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நட்சத்திர பேச்சாளராக மாறியிருக்காங்க. திருமாவளவனை சாதி ரீதியாக உதாசீனப்படுத்துகிறாங்க, அது வேறு விஷயம். தற்பொழுது திமுக கூட்டணியில் இந்த மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதிக்கு அடுத்தாப்புல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக கருதப்படுபவர் பிரேமலதா. பிரேமலதா பேச்சு திருமாவளவனை பின்னுக்கு தள்ளியுள்ளது. தற்பொழுது திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காப்புல. திமுக வேட்பாளர்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்யலை. இன்னொன்று, பிரேமலதாவுக்கு விருத்தாசலம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியிலே வேலை பார்க்கல. ஏன்னா பிரேமலதாவை தோற்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க தீவிரமாக இருக்காங்க. அதே நேரத்தில் பிரேமலதா திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலுக்கு பிறகு வெளியே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் பிரேமலதா திருமாவளவனை பின்னுக்கு தள்ளியுள்ளார்.